குக்கு வித் கோமாளி செட்டில் என்னை வந்து இரும்பு ராடாலே வந்து அடிச்சுட்டாங்க, அடிதடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஒரு பரபரப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது செம ஷாக்கிங்காக ஒரு 4 பேர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ குக்கு வித் கோமாளி சீசன் 7 ஸ்டார்ட் ஆகி இப்போ 2வது வாரம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான ஷூட்டிங்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் இருக்கார், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அவர் கண்டஸ்டண்ட்டாக. ஸோ அதில் ஆல்ரெடி அவங்க பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கும் நம்ம திவாகருக்கும் ஆகவே ஆகாது. இவர் ஏதாவது சொல்ல, அவர் ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்லி முட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திவாகரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோக்கு வந்து கோமாளியாவா என்னவோ கூப்பிட்ருக்காங்க போல். ஸோ இப்போ அந்த ஷோக்கு இவர் வந்து போயிருக்கார் போல். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து பிரச்சனை வந்து அந்த இடத்துல வந்து கானா வினோத், புகழ், அன்சார், அதுக்கப்புறம் மாகாபா ஆனந்த் இவங்க 3 பேருமே வந்து என்னை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது, என்னை அடிக்கிறது, மாகாபா வந்து குடிபோதையில் வந்து ராடால் வந்து என்னை அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ நான் வந்து அங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்கள வந்து விசாரணைக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இது ஏன் நடந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புகழுக்கு வந்து ரொம்ப பொறாமை. ஸோ கானா வினோத் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து பிக் பாஸில் இருக்கும்போது இதுதான் இப்படி தான் வந்து ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்ணி ரொம்ப தரக்குறைவாக வந்து அவர் பேசுவார். ஸோ அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றிலாம் வந்து பேசுகிறாரு. ஸோ கானா வினோத், புகழ் எல்லாருமே வந்து இவங்க ஆளை வச்சு எங்களை வந்து அடிக்கிறாங்கங்க. மாகாபா ஆனந்த் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணாமல் என்னை வந்து இரும்பு ராடால் வந்து என்னை வந்து அடிச்சிட்டாரு. அதே மாதிரி இதில் அன்சாரும் வந்து இதில் இருந்தார். நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஒருத்தர் வந்து வளர்ந்து வந்துட்டால் இவங்களுக்கு யாருக்குமே வந்து பிடிக்க மாட்டேங்குது. பொறாமையில் வந்து இவங்க பண்ணுறாங்க. இந்த குக்கு வித் கோமாளி சீசன் 7ல் குரேஷி இல்லாமல் போனதுக்கு காரணமே வந்து இந்த புகழ் தான். யாருமே வந்து புகழ் வந்து மேலே வந்துடக்கூடாதுன்னு வந்து நினைக்கிறான். ஸோ நேற்று வந்து நல்லா தான் வந்து நான் பண்ணேன். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. புகழ், கானா வினோத் வந்து அவங்களோட வாய்ப்பு எங்கே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. நான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அவங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. புகழ், மாகாபா இவங்க அன்சார் இவங்க எல்லாரையுமே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கணும். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி நடித்ததை வந்து நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பரபரப்பாக வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ என்னை வந்து அழிக்கவே முடியாது. நான் எல்லைக்கு படத்தில் வந்து ஒரு சீனில் வந்திருக்கேன். ஸோ ஆடியன்ஸ் வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து என்னை பயங்கரமாக வந்து விரும்புகிறாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு பொறாமையில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ ஏன் வந்து திரும்பவும் வந்து ஆல்ரெடி வந்து அந்த செட்டில் வந்து ஆகாது, பிக் பாஸ்லேயே வந்து அவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ இது இங்கே வரையும் வந்து போயிருக்கு. பட் இது வந்து ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி தான். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஸ்டோரி புகழோ இல்லை கானா வினோத்தோ அன்சாரோ மாகாப்பாவோ அவங்க யாராவது என்ன நடந்தது எக்ஸாக்டாக சொன்னாங்க அப்படின்னா 2 பக்கம் ஸ்டோரி வந்து தெரியும். ஸோ நீங்கள் என்னவாக இருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்கும், அவர் உண்மையிலே சீரியஸாக எடுத்துகிட்டு வந்து அடிச்சிட்டாரா, இல்லை ஜோக்கு ஃபன்னாக அடிச்சதை அவர் இப்படி சொல்கிறாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஃபர்தராக இதை பற்றி ஏதாவது நியூஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்காக அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.